ஆ ஹாய் நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, எபோர்ட்ஸ் இன் டெல்லி மின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல பார்க்கலனா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. இந்த வார்த்தைய சொல்லியே கன நாளா போய்துல அப்போர்ட்ஸ் இன் டெல்லி மின்சஸ்ன்னு. ஏன்னா, நீங்களும் மறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மான்காவ. 3 வீக்குக்கு ஒருக்கா தான் இந்த மான்காவோட சாப்டர் 1 ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் இத போடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நண்பா. இருந்தாலும் நம்ம பார்த்து கன்டின்யூ பண்ணிக்கலாம் இந்த மான்காவை. இந்த மான்கா பிடிச்ச பேர் நெறைய பேர் இருக்கீங்க. அதில இந்த மான்கா ரிலீஸ் ஆயினா எப்போ நம்ம சேனல்ல வருங்க. அதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கலுங்க. அப்பா வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ல காட்டு நண்பா. இப்போ வாங்க வளவள ஹொலஹொலன்னு பேசிக்காம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த மான்காவ பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போய்த்திருங்க. சாப்டர் 57 மட்டும் ரிலீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருந்தீங்க. ஆனா எல்லா சைட்லயும் தேடி பார்த்துட்டேன். சாப்டர் 53 மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருச்சு. 57 ரிலீஸ் ஆகல இன்னமும். வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே நம்மட கேமரா சேல் பண்றதுல நிறைய ப்ராஃபிட் வருது. அதோட அதிகமான ப்ராஃபிட் எதிலிருந்து வந்துகிட்டு இருக்குன்னா, நம்ம அத போட்டோஷாப் பண்ணி நிறைய ஃபேமிலி ஆட்களுக்கெல்லாம் வித்து வரதால நம்ம நிறைய ஸ்டூடியோ அமைக்க வேண்டி வருது. அதிலிருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் நிறைய ஸ்டூடியோ அமைக்கணும். அதில நிறைய கஸ்டமர் நம்ம இருக்கணும் அப்படின்ன மாரி நம்மட கிறிஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்க இருந்த நம்ம ஹீரோயின பார்த்து. கேமராவெல்லாம் இப்ப அதிகமா வித்து வருது. ஸோ நம்ம இன்னும் அதிகமா தயாரிக்கணும் அப்படின்ன மாரி அவர் பிசினஸ பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயினா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியும் இல்ல. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு யோசனையில இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றேன், "உன்ட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா கம்லியா?" அப்படின்ன மாரி. நம்ம ஹீரோயின பார்த்து கூப்பிடுவோம். நம்ம ஹீரோயின் அவன் பேசினதையும் கணக்கெடுக்கல. அவன் கூப்பிட்டு பார்ப்பான், "கமலியா மேடம்" அப்படின்ன மாரி. நம்ம ஹீரோயின் பார்க்க மாட்டா. அப்ப அவன் என்ன செய்வான்டா, "இல்லடி கமலியான்னு" கத்தி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் யோசனையில இருந்து அப்பா முழிப்பா. என்ன அப்படின்ன மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவன் கேட்டுட்டு, "உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? நீங்க எதைய பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருந்த மாரி இருந்தீங்க" அப்படின்ன மாரி அவன் கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல நான் சும்மா எதோ ஒண்ணு யோசிச்சுட்டு மனச குழப்பிட்டு இருந்துட்டேன்." அவன் கேட்பான், "உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவையா?" அப்படின்ன மாரி. "நோ, நோ ஃபைன்" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிருவா. யோசித்து பாப்பா. ஏங்க எனக்கு இப்படி ஒரே யோசனையா இருக்கு. என்னத்த பத்தி யோசிக்கிறேன்னா, நம்ம ஹீரோயின் வந்து எப்ப பாரு என்ட பின்னாலயே ஒரு ஆள் சுத்தி சுத்தி வரும். அவர் இப்போ போயிட்டார் திடீர்ன மாதிரி. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் கூடிய சீக்கிரம் போவார் என்னைய விட்டு அப்படின்ன மாரி. நம்ம ஹீரோயின் சோகமா இருந்துச்சு. நம்மோட எக்ஸ்ட்ரா போனத நினைக்கி. நம்ம ஹீரோயினுக்கா சரியான கவலையா இருந்துச்சுங்க. அவர் பின்னால எப்ப பாரு நம்ம ஹீரோயின திரத்தி திரத்தி என்ட மகள்ன்னு கூப்பிட்டுட்டே இருந்திப்பார் நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது எரிச்சல் ஊட்டி இருந்தாலும் அவர் போனது இப்ப எனக்கு விளங்குது அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு மாரி ஃபீலா இருந்துச்சு. ஒரு மாரி எம்ப்டினெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்ப கேட்கிறா, நம்மட கோஸ்ட் மெர்ஜன் கில்ட்டுக்கு யார் என்னைய பார்க்க வரதா சொன்னார் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், "அதுவா அது வந்து டெம்பிள்ல இருந்து லெட்டர் வந்திருந்துச்சு. அதான் நான் உங்கள வர சொன்னேன்" அப்படின்ன மாரி அவன் பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "எது டெம்பிளா?" அப்படின்ன மாரி கேட்கும். "ஆமா, அவர்தான் வந்து அடுத்த ஹை பிரீஸ்ட்டா மாறப்போறாரு. அவரே லெட்டர் போட்டதெல்லாம் நான் உங்கள வர வச்சேன்" அப்படின்ன மாரி அவன் பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா, அடுத்த ஹை பிரீஸ்ட்டா? டெம்பிளா மேனேஜரான்னு நம்ம ஹீரோயின் ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா. அவங்கலாம் என்னைய பார்க்க வராங்க. டைரக்ட்டா சொர்பால் பேசுன டியூக்க பார்க்க போறான். என்னத்துக்கு என்னைய பார்க்க வராங்க அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்கவும், அவன் சொல்லிட்டு இருக்கான், "அது வந்து உண்மையான ஸ்பான்சர் வந்து நீங்க அனாத ஆசிரமத்துக்கு டெம்பிளுக்கெல்லாம் நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. அதில ஒரு வேளை பார்க்க வரலான்ட்டு" அவன் சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, ஸ்பான்சர் பண்ணதுக்காக வேண்டி என்னைய பார்க்க வரான். ஆள் வேற ஏதாச்சும் விஷயம் இருக்குமோ அப்படின்ன மாரி நம்ம ஹீரோ டெம்பிள்ல இருந்து வந்திருக்காரு அவரு. அவர்ட்ட நான் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். இந்த எம்பையர்லயே டெம்பிளுக்கு நிறைய பவர் இருக்கு. அதில அடுத்த ஹை பிரீஸ்ட்டா அவர் மாறப்போறாரு. அவர்ட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும்னு நம்ம ஹீரோயின் வருவா. அவனும் திரும்பி பார்ப்பான் நம்ம ஹீரோயின. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு வந்திருப்பா, டெம்பிள்ல அடுத்த ஹை பிரீஸ்ட்டா மாறப்போறவன் வந்து வயசானவனா இருப்பான் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு வந்திருப்பா. ஆனா இங்க வந்து பார்த்தா, இவன் கொஞ்சம் யங்கரா இருப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்திருப்பா. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், "நீங்க ஒரு வழியா வந்துட்டீங்களா? உங்களுக்கு காடோட பிளஸ் எப்பவும் இருக்கீங்க கமலியா" அப்படின்ன மாரி அவன் சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பவ் பண்ணிட்டுருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவ்வளோ யங் ஏஜ்லயே டிவைன் பவர்லாம் இருக்கா அவர்ட்ட அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. "நான் தான் கமலி" அப்படின்ன மாரி சொல்றா. அப்ப அவர் கேட்டுட்டு இருக்காரு, "உங்கள பார்க்கணுன்றதுக்காக எவ்வளோ பாடுபட்டோம் தெரியுமா? லாங் டைம் கூடி உங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்" அப்படின்ன மாரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின், "என்னையா?" அப்படின்ன மாரி கேட்பா. "ஆமாங்க உங்கள தான் பார்க்கணுன்ட்டு இருந்தோம். எங்கட டெம்பிள்ல இருக்கிற நெறைய பேர் உங்களுக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். உங்கள பார்க்கணுன்றதுக்காக வேண்டி. இருந்தாலும் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்பவும் காடோட பிளஸ் இருக்குங்க" அப்படின்ன மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அவரும் சொல்லிட்டு இருக்கான், "உங்கள்ட்ட ஒரு காட் குடுத்த எபிலிட்டி இருக்கு" அப்படின்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அவன் எத மீன் பண்றான்டா நம்ம ஹீரோயின் அந்த ஃபியூச்சர பாப்பா. ஃபியூச்சர பார்க்குற எபிலிட்டி நம்ம ஹீரோயினுக்கு இருக்குன்னு இவனுக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அந்த பவர் இருக்கிறே டெம்பிள் வரைக்கும் போய்த்தா. ஆனா உண்மைய சொல்லணும்டா அது வந்து ஃபியூச்சர பார்க்குற பவரே இல்ல. என்னால கோஸ்ட்ட தான் பார்க்க முடியும். இருந்தாலும் இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, ஃபியூச்சர பார்க்குறேன்ட்டு உங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ன மாரி நம்ம
நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருப்பா. இவ்வளோ நாள் இந்த டெம்பிள்ல இருந்து ஆட்கள் வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின பார்க்கணுன்டு. யார் அவங்களலாம் விரட்டி விட்டான்டா நம்மோட டியூக் தான். கமலியாக்கு இப்போ உடம்பு சரியில்ல. அதில இப்போ வராங்க அப்டின்ற மாரி சொல்லி அனுப்பிவிட்டிருப்பாரு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா. நான் அன்னைக்கு உங்களுக்கு வந்து உங்களோட வேலைய ஏதாச்சும் கெடுத்துவிட்டேனா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்டின்ற மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் இல்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருப்பா. ஏன் என்னைய எக்ஸாக்ட்லி இன்னைக்கு பார்க்கணுன்டு வந்தீங்க அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கவும், அதுவா உண்மையிலேயே நான் வந்ததுக்கான ரீசன் வந்து கிராண்ட் செரிமனி ஒண்ணு நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் தானே அப்டின்ற மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின், அப்படியா உண்மையிலேயே அது பெரிய ஃபெஸ்டிவலா அப்டின்ற மாரி கேட்கவும், ஆமா இந்த இயர்லாம் அது நடக்க போறதுக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு அப்பா ஞாபகம் வந்திருக்கும். அது வந்து அந்த டெம்பிள்லயே மிகப்பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவல நடத்துவாங்க. இத வந்து சும்மா ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி இல்ல. இந்த ஊரே கொண்டாடுங்க அவங்க நடத்துற அந்த ஃபெஸ்டிவல. அத பத்தி நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்ப நம்ம ஹீரோயின இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அதுல கலந்துக்கலணும் லேடி அப்டின்ன மாரி. நம்ம ஹீரோயின் பாப்பா, நான் என்னத்துக்கு கலந்துக்கலணும் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க கலந்துக்கலணும்னு டெம்பிள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னைக்குல நம்ம ஹீரோயின் நானா அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருப்பா. ஏன்டா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த டெம்பிள்ல வந்து நெறைய ப்ரீஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப ஹையரான ஆட்கள். அதுல வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா மக்கள் நெனைப்பாங்க, இவங்கள்ட்ட நெறைய டிவைன் பவர் இருக்கு. இவங்க நல்ல ஆள் அப்டின்ன மாரி மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே. நாங்க கலந்துக்கிட்டா ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் வருங்க. ஒரு மாரி எம்பரசிங்கா ஃபீல் ஆயிருங்க. என்கிட்ட டிவைன் பவர் இல்ல அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுட்டு, நான் அத பத்தி யோசிக்கிறேன் அப்டின்ன மாரி சொல்லியிருப்பா அவன்ட்ட. அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்க உண்மையிலேயே வரணும். நீங்க வரீங்கன்னு நான் நம்பி காத்துட்டு இருப்பேன். அடுத்து இது உங்களுக்கான ஸ்மால் டோக்கன் அப்டின்ன மாரி குடுப்பா நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் என்ன அப்டின்ன மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த எம்பரஸ் கிட்ட இருந்த அந்த நெக்லஸ் வந்து அவன் வாங்கிட்டு வந்துட்டான் போல. அத நம்ம ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு இருக்கான். இது வந்து உண்மையிலேயே புரொடெக்ட் பண்ணும் உங்கள அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கான். எந்த ப்ராப்ளமும் வரா இனிமே உங்களோட உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். காட் பிளெஸ் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின பார்த்து. நம்ம ஹீரோயின் என்ன இதுன்னு கேட்கவும், இதான் வந்து புனித ரிலேக் அப்டின்ன மாரி சொல்லுவான் அவன். நம்ம ஹீரோயின் எது புனித ரிலேக் அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருந்திப்பா. இதுல உண்மையிலேயே டிவைன் பவர்லாம் அடங்கியிருக்கா அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அது இவன் என்ன கறந்துக்கா இத குடுக்குறான். இது டெம்பிள்லயே உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டா நம்ம ஹீரோயினுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே இது யாருக்கும் கிடைச்சிரியே. இந்த மெர்ச்சன்ட் கில்ட்லயே நம்ம ஹீரோயின் வச்சுப்பா. விஐபிக்கு குடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயின் நகையெல்லாம் செஞ்சு வச்சுப்பா. அதோடலாம் இது காஸ்ட்லியா தான் வித்துட்டு இருப்பான் அவன் அந்த டெம்பிள்ல செய்றதுலயே. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. இவ்ளோ காஸ்ட்லியான பொருள் என்னத்துக்கு எனக்கு இவன் கொண்டு வந்து தந்தான் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் அத தூக்கி பார்க்குறா. இத நீங்க எப்பவும் உங்களோட கழுத்துல அணிஞ்சிட்டு இருங்க. இத மட்டும் கழட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போறான். ஒரு மாதிரி ஏதோ ஒரு வில்லத்தனம் இருக்கு போல அதுல. அப்ப நம்ம ஹீரோயின் இத பத்தி உனக்கு தெரியுமா அப்டின்ன மாரி நம்மட கிறிஸ்ட கேட்கவும் அவன் சொல்லிட்டு இருக்கான். இது வந்து இப்போதைக்கு ஃபேமஸான ஒரு ரிலேக்காரி. எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இத நான் இதுக்கு முந்தி பார்த்ததில்ல. ஆனா இது உண்மையிலேயே நல்லதுன்னு நெனைக்கிறேன். நம்ம ஹீரோயின் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருப்பா. என்ன இது? எனக்குண்டா இது ஒரு கல்லட்டம் தான் விளங்குது. எனக்கு எந்த ஸ்பெஷலும் விளங்கல. ஆனா இதுல ரெட் கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனைச்சிட்டு இருந்திப்பா. மத்த வகையில பார்த்தா இது ஒரு வேஸ்ட் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லும். அவன் சொல்லிட்டு இருப்பான். இது வேஸ்ட்லாம் இல்ல மை லேடி. இது உண்மையிலேயே நல்ல உங்களோட ரத்த ஓட்டத்த வந்து நல்லா ஸ்பீட் ஆக்கும். உங்கள வளர்ச்சிக்கு உதவும். இது உண்மையிலேயே உங்கள புரொடெக்ட் பண்ணும். அவர் சொன்ன மாதிரி வந்து இதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. இப்போதைக்கு அதுவும் அந்த இம்பீரியல் எம்பரஸ் அவ கூட தான் ஒண்ணு இருந்துச்சு அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே அந்த எம்பரஸ் கிட்டயா இருந்துச்சு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திப்பா. இது வந்து எந்த வகையான இல்னஸையும் குணப்படுத்தும். எந்த நோயா இருந்தாலும் சரி உடம்புல ஃபுல்லா குணப்படுத்தும்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இதே மாதிரி நம்மளும் செய்வோமா அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. இருந்தாலும் ஆயிர விலை மட்டும் எங்கேயோ எகிறி நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஷாக்கோட. இவ்வளோ விலையா அப்டின்ன மாரி. இதெல்லாம் நம்ம செஞ்சு வித்தோம்னா நம்மட சோலி முடிஞ்சிரும் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. இருந்தாலும் இது என்னத்தால மேக் பண்ணியிருக்கான் கொஞ்சம் கியூரியஸா இருக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசித்துப்புட்டு, எனக்கு பொறுத்தவரைக்கும் இது ஒரு வேஸ்ட் தான் அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருந்திப்பா. அவன் சொல்லிட்டு இருக்கான். இத யூஸ் பண்ணி பாருங்க. இது உண்மையிலேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. இத எல்லாரும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் இதுவரையிலும் பார்த்தே இல்ல அப்டின்ன மாரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே அப்டின்ன மாரி அத தூக்கி பார்ப்பா. இதுல என்னஹா ஸ்பெஷலா இருக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்டின்ன மாரி அத தூக்கி கையில வைப்பா. பட்டார்ன்னு உடைஞ்சிருங்க அது. அவங்களுக்கா தூக்கி வாரி போட்டுரும். நம்ம கிறிஸ்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய்த்துருவா. நம்ம ஹீரோயினா அதுக்கு மேல. "என்னாயா இது தொட்டத்துக்கே உடைஞ்சுட்டு" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவன் பார்க்குறான். "இது புனித ரிலேக்கா? இது இவ்ளோ ஈஸியா உடையும்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்டின்ன மாரி அவன் வேற கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இத நான் சும்மா தொடக்கூட இல்லையா? கையில பட்டத்துக்கே உடைஞ்சுட்டு" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கல. கதவ தொறந்துகிட்டு ஒரு லேடி கமலியா அப்டின்ன மாரி ஒரு ஆள் வருது. யாருன்னு பார்த்தா நம்மோட டோர்மன் தான் வந்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் என்ன விஷயம்? அப்டின்ன மாரி கேட்கவும், நம்மட வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்கார் மேடம் அப்டின்ன மாரி சொல்லுவாரு.
விசிட்டரா? யார் அது? அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கவும், இல்ல, இல்ல நீங்க வாங்க டக்குனு வாங்க. ஹோமுக்கு வாங்க. டக்குனு வாங்க ப்ளீஸ் அப்டின்ற மாரி கெஞ்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் டவுட்டோட பார்த்துட்டு இருப்பா. இந்த ஆள் வந்தாலே ஏதோ ஒரு 7:30 இழுத்துட்டு வந்துருவான்னு போட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கலான்னு போவா யார் அதுன்ட்டு. நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்த்துப்புட்டு யூன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. "ஏன் நீ இங்க இருக்க?" அப்டின்ற மாரி கேட்பா. யாருன்னு பார்த்தா, தலைவன் என்ட்ரிய குடுத்திருப்பான். அவன்ற பேர் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நண்பா. அடுத்த எபிசோட்ல உண்மையிலேயே பங்கமா இருக்கும் போல. அவன் நம்ம ஹீரோயின பார்த்து ஹாய் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "ஏன் சடனா நீ இங்க இருக்க?" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. எக்ஸ்ட்ரா அந்த வீட்ட விட்டு போவைக்குள்ளயே, "நான் இன்னொரு ஆள இங்க அனுப்பி வச்சுட்டு தான் போவேன்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அது இவன் தான் போல. நம்ம ஹீரோயினா ஷாக்கோட இருந்திப்பா. இவன் என்ன செய்றான் இங்க? அப்டின்ற மாரி. பைபிள வந்தாலே ஃபன்னா தான் இருக்கும். அடுத்த எபிசோட்லலாம் கிராண்ட் ஃபெஸ்டிவல் நடக்க போறிக்கான். சாப்டர் எப்ப ரிலீஸ் ஆகும்னு சரியா ரிலீஸ் ஆயினோனே எடுத்து போடுறேன் நண்பா. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன ஆல்ல வச்சுக்கிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய் காய்ஸ்.